நாமல் தான் வெற்றி பெற வேணும் என்று வேணுமே என்றோ ஆட்டத்தில் செபிக்க வேணும் என்று ஆதிசக்தியானவள் ஆணவத்தோடு ஆடுகிறார்கள். ஆமையா ஆணவத்தோடு ஆடக்கூடிய வேளையில என்ன சுவாமியே சாட்சியா யார் இருக்கா? யார் இருக்கிறா? மாயவனாகிய கோபால கண்ணனானவரோ இருக்கிறார். ஆமா அண்ணா என் கோபால கண்ணா, கோபால கண்ணா யாரு ஆட்டத்துல வெற்றி பெறுதா? ஆமா. யாரு தோத்து போறா? ஆமா. தோல்வி அடைதான்னு நீதான் அண்ணா நடுவராயிருந்து தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பு சொல்லணும் அண்ணா. எந்த மாய கண்ணனை அழைத்தால் ஆதி சத்தியாகிய பார்வதா தேவியானவள் ஆமோ வேளையில என்ன சுவாமி ஆண்டவனாகிய சங்கரன் பகவான் என்ன செய்தார்? ஆகா என்ன நாமல் மனைவி நாமலை விடன்மைக்கு வெற்றி பெற வேணும் என்று ஆணவத்தோடு ஆடுகிறாள. ஆமையா. அதனால என்ன நாமல் தேவியாகிய பார்வதா தேவிக்கு விட்டு கொடுக்க வேணும் என்று வேணுமே என்றோ விட்டு கொடுப்பவர் என்னைக்கும் கெட்டு போறதில்லை. ஆமா கெட்டு போவதில்லை. அதனால ஆதிசக்தியாகிய பார்வதா தேவிக்கு ஆமா ஆண்டவனாகிய சங்கரன் பகவானானவரோ ஆமா ஆட்டத்தில் விட்டு கொடுத்து விளையாடி கொண்டிருக்கிறார். விளையாடி கொண்டிருக்கிறார். அதுவும் மறந்துவாரோ ஆடுவாரே சுவாமிதான் பரதி சுவாமியதும் தான் பரதி ஆடுவாரே இருவேறு சொக்கட்டங்கள் அப்படி சொக்கட்டங்கள் ஆடும் போது ஆட்டத்தில் வெற்றி பெற்று விட்டார். ஆமா அழைத்து ஆமையா அண்ணா என் கோபால கண்ணா ஆமையோ ஆட்டத்தில் வெற்றி பெற்றது யாரம்மா? யாரு 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 சொல்லு யாரு என்று சொல்லு என்று கேட்கால் கோமதி பார்வதா தேவியானவள் ஆமையோ பார்வதியா கேட்ட போது ஆமா அப்பந்தான் பார்த்தார் மாயவன் கோபால கண்ணன். என்ன சுவாமி? ஆகா என்ன நாமல் ஆமா குண்டமை ஏழையா கொடுத்தமை ஏழையா? கொடுத்தவன் தான் ஏழை. கொடுத்தவன் தான் ஏழை பார்த்துக்கோ. சரிதா. அதனால ஆமா தங்கைக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு வை என்ன அத்தான் கோவப்படுவாரு. எப்பா கோவம் கொள்வார்? அவருக்கு ஏண்டு பேசணும்னா நம்ம உடப்பிறந்தா கோவப்படுவா. இவா கோவப்படுவா. சரிதா. என்னத்தையா இருந்தாலும் இவாளுக்கு ஏண்டு பேசிட்டோம்னு வை என்ன அவரு ஆமா பஞ்சம் வச்சுக்கிட்டு இருப்பாரு பார்த்துக்கோ. சரிதா. என்னத்தையா இருந்தாலும் உங்க தங்கச்சின்னு நீங்க விட்டு கொடுக்காம தானே பேசுறீங்க பேசுதீங்க அண்ணா அப்படின்னு ஆமா அவரு எகச்சாலமா நினைப்பாரு. சரிதா. அதிலே ஜெபித்தது ஆமா சரிதா. அண்ணா கோபால கண்ணா என்ன என்னண்ணா? கோபாலா ஓ ஏன என்ன இன்னைக்கு ஆட்டத்துல வெற்றி பெற்றது நீ கள்ள தீர்ப்பு சொன்னதுனால கருணாகமா போ என்று சாபத்தை கொடுத்தார். சாபத்தை கொடுத்தார். கருணாகமா போன்னு சாபம் கொடுத்தார். கருணாகமா போ என்று சாபங்களை கொடுத்தோ. ஆமையோ அம்மா என் தங்கையே பார்வதிய என்ன சுவாமி கருணாகம்மா போனாலும் நீ நாளை ஒரு காலத்திலே தர்க்கராஜனுடைய ஆமா தாமர குளத்தில் தெப்ப குளத்துல தாமர பூவிட வந்து ஆமையா 6 மாத குழந்தையாக பிறந்த அந்த சாப முவச்சனத்தை எனக்கு நீக்கி தருவாய் என்று ஆமையோ மறுபடியும் சக்திக்கு சாபங்களை கொடுத்தார். கொடுக்கிறார். அப்படியாகவே இருக்கும் போது என்ன சுவாமி பெருசா நீ பெருசா பெருசா நீ பெருசா பார்வதியோ பார்வதியோ நலகுதையோ இருவருக்கும் தர்க்கமதே நாம் பெருசா நீ பெருசா
இதன பார்த்தாரே தர்க்கத்தை தீர்ப்பதற்கு ஆமையோ பிரம்மதேவரானவரோ வருகிறார். ஆமண்ணே ஏன் பிரம்மதேவர் வருகிறார்? என்ன விவரம்? அன்றொரு காலத்திலே பிரம்மாவுக்கும் கலைமகளுக்கும் தர்க்கம் ஏற்பட்டது பிரம்மலோகப்பட்டணத்தில். பிரம்மலோக பட்டணத்தில் அந்த தர்க்கத்தை தீர்ப்பதற்கு பகவான் போய் தர்க்கத்தை தீர்த்தார். ஆமையா இப்போ என்ன அத்தைக்கும் மாமாவுக்கும் தர்க்கம் நடக்கிறது. ஆமா நாமல் போய் தீர்க்க வேணும் என்று வேணுமென்று அவர் அன்னப்பச்சி வாகனத்தில் அழகு பிரம்மதேவர் வருகிறார். ஆமையா இருவேரும் தர்க்கமானது நடக்கும் போது என்ன சுவாமியே பிரம்மதேவர் ஆனவரோ போய் அத்தேன்னு சத்தம் கொடுத்தார். ஏப்பா அத்தேங்காரு அத்தேன்னு சத்தம் கொடுத்த உடனே அம்மா வலது கால தூக்கி கைலாச வாசப்படியில தான் வச்சிருக்காரு. ஏப்பா என்ன நடக்கு? வலது கால் பெருவிரலானது தட்டியது. வலது கால் பெருவிரலே அம்மா தட்டியது. சரிதா. மறுபடியும் இடது காலை தூக்கி வைக்காரு. சரி. இடது கால் பெருவிரலும் தட்டியது. அதுவும் தட்டிருச்சா? இரண்டு காலையும் உதிரமானது வருகிறது. ஆமா. அப்படியே இரண்டு கையிலையும் இரண்டு கால் உதிரமானதையும் எடுத்துக்கொண்டே அப்படி கைலாசம் வாரே கைலாசம் வாரே பிரம்மதேவனே என்ன கடவுளான பிரம்மதேவன் அவர் அத்தனை சத்தம் கொடுத்தோடனே தர்க்கம் நீங்கி விட்டது. அப்படியே மாமன் மாமியாலும் அமைதியாட்டாவும் பாருங்க, மருமப்பிள்ள வீட்டுக்கு வந்தனைக்கு மாமனும் மாமியாலும் வாழை ஒடுக்கி வச்சுக்கிட்டு அம்மிக்கிட்டு இருந்துடணும். பார்த்து மாவளை கொடுக்க கொடுப்போல ரெண்டு பேரும் சரியா வந்துருவாங்க. நீங்க ரெண்டு பேரும் வயசான காலத்துல சண்டை போட்டியன்னு வைங்க. ஆமா. வீட்டுல போய் உங்க அப்பனும் ஆத்தானும் சாவ போற நாளையில மூதேவிய சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அங்க என்ன ரொம்ப ரோக்கியமா டீமா நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்கு என்னன்ட்டு கூட ரெண்டு குடுப்பு கொடுப்பாரு பார்த்துக்கோங்க. சரிதா. அதனால என்ன மாமா மாமியா மருமக பிள்ளை கண்ட உடனே இப்ப வாழை ஒடிக்கிறணும், வாழை ஒடுக்கி அடக்கி இருந்தனும் பார்த்துக்கோ. சரிதா. அதனால ஆமா சொன்ன உடனே தர்க்கம் எல்லாம் நீங்கி போச்சு. ஆமையோ அங்க மருமகனை என்று வரவேற்பு செய்தார்கள். கையில என்னையா உதிரம் இருக்கு. ஆமா. ஐயா என்ன? ஓ மாமா, ஓ மாமா பரமேஸ்வரா, உங்களுடைய தர்க்கத்தை தீர்ப்பதற்கு நான் வந்தேன் கைலாசம். ஆமா. அப்படி தர்க்கத்தை தீர்ப்பதற்கு கைலைக்கு வரும் பொழுது வலது கால் வெறுவரலையானது வலது படியானது வாசல் படி தட்டி விட்டது. தட்டி விட்டது அண்ணா. மறுபடியும் இடது காலை தூக்கி வைத்தேன். ஆமா. அந்த பெருவிரலையும் தட்டி விட்டது. ஐயா சரிதா. ஓ அத்தானே என்ன? ஓ மருமக பிள்ளை என்ன சுவாமி? ஓ ஐயா மருமக பிள்ளை. ஆமா. இந்த உதரமானதை என்ன செய்ய போறீங்க? இப்ப என்ன செய்யணும் ஐயா? ஓ இந்த உதரமானத ஆமா வீணாக்கி விடக்கூடாது அல்லவா? என்ன செய்யணும்? அதனால ஆமா இந்த உதரமானத ஒரு ஆணும் பெண்ணாகவும் பிறவி செய்ய வேணும் என்று ஆமோ பெருவரலிலே வந்த உதரமானத ஆமையோ ராஜ அம்சத்தோடு வந்து பிறவி செய்தார். எப்படி சுவாமியே? ஆண் குழந்தையாக. ஆமா. காலிலே உள்ள உதரமானத ஆமோ பெண்ணாக பிறவி செய்தார். ராஜாவும் இந்த அம்மா ராஜாத்தியுமாகவே பிறவி செய்தார். பார்த்துப்போ. சரிதா. அப்படி பிறவி செய்த வேளையில என்ன சுவாமியே அவர்களுக்கு என்னன்னா அந்த தர்க்கத்தை தீர்க்க வந்து பிறந்ததினாலையும் ஆமா அம்சத்தை பார்ப்பதற்கு ராஜ அம்சத்தோடு இருப்பதினாலையும் தெரியுமா? எப்படி சுவாமி? ராஜன் Yeah.
எப்படி சுவாமி நல்ல நாடே நாடே ஐயா இஞ்சி மஞ்சள் போனாடோ வளருளாடே ராமரங்கள் ராமரங்கள் செழிக்குளாடே அங்க பழுத்தோங்கி தரணிக்கெல்லாம் பெரிய சாவடியோ ஆசைந்திருக்க சாவடியோ குதிரை கண்டோ மண்டபமா மண்டபமாவே மண்டபமாவே சாவடி சாவடியாவே ஆளே பொன்னாலே தாளே தங்கத்தாளே ஆயிரம் திரியாதானே 64 தலையாரியோ பிராணியாதானே உள்ள சயனிகளோ ராஜனுக்கோவே பொன்னாலே மரமும் தங்கத்தாளே பிராணியோவே பிரதானிதியாதானே சயனிகளோ யானர மட்டும் இல்ல ஒரு கடமை வாங்கி மணியும் காட்டி தவறிடாமல் ராஜன் சாண்டு வாராரே பூசை குரு பூசையா பூசையா ஒரு பூசையா சிறந்து அவன் செய்து மணியோசைக்கு அக்கும் மட்டும்
கேட்கும் மட்டும் மாநிலத்தை அரசு பரிகாரம் செய்து வருகிறார்கள். ஆமையா அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய வேளையில ஆமோ பிள்ளைகள் எத்தனை? எப்பா எத்தனை குழந்தைங்க? ஒரு மாதத்துக்கு நட்சத்திரம் எத்தனை? எப்பா நட்சத்திரம் 27 நட்சத்திரம்னே. 27 நட்சத்திரம் பார்த்துக்கோ. சரிதா. 27 நட்சத்திரமும் ஆமா அவர்களுக்கு 27 பெண் குழந்தையாகவே கொடுத்தார் பகவான். அப்படி 27 நட்சத்திரத்தை 27 பெண் குழந்தையாகவே கொடுத்து மௌனதர்க்க ராஜனுக்கும் ஆமையா ஆமா ஒரு பொன் குழந்தையே வளர்க்க முடியல. பார்த்து எப்பா என்ன பாடுபடுதான் கட்டி கொடுக்க முன்னாடி என்ன பாடுபடுத்துதுவ பிள்ளைய. ஆமா என்ன வரத்து வருதுவ கட்டி காப்பாத்த முடியும். அவ்வளவு சங்கடமா இருக்கும்னே. மௌனதர்க்கராஜ மன்னனும் மனைவியாகிய தார்காவல்லியானவளும் பெண்ணானவளும் 27 பெண் குழந்தைகளும் ஆமையா அப்படி அரசு பரிகாரம் செய்து வரக்கூடிய வேளையில வேளையில் 27 பிள்ளைகளையும் ஆமா வளர்த்து வாலிபமாகி சரி அப்படி 27 பேர்களும் பூத்து நிறைந்த அழகில சிறந்தவளா இருக்கா. எப்பா பெரிய ஒரு அழகுல இருக்கிறா. அப்பா 27 பெண் குழந்தைகளும் அவ்வளவு ஒரு அழகு பார்த்துக்கோ. சரிதா. அப்படி அழகோடு இருக்கக்கூடிய வேளையில ஆமா அந்த மௌனதர்க்கராஜனும் தார்கா வள்ளியானவளும் ராஜனுடைய கோட்டைக்கு அந்த புறத்துல ஆமா அந்த புறம்னா என்னதுங்க? எப்ப அந்த புறமா நந்தவன தோட்டம். என்னவன தோட்டம்? நந்தவன தோட்டம். இதான் பூங்காவன தோட்டம். அந்த பர நந்தவன தோட்டத்தில ஆமையா இரவு வேளையிலே பூமலர்களை பறித்தார். இரவு வேளையிலே பூமலர்களை பறித்து முடிராஜனுடைய அரண்மனையிலே 27 பெண் குழந்தைகளும் ஆமண்ணே வேளையில ஆமா இது யாரு பார்க்கா? யார் பார்க்கிறா? சந்திர பகவான் பார்க்கா. யாரே? சந்திர பகவான். சந்திர பகவான் பெண்கள் 27 பெண்களையும் பார்த்தார். பார்க்கிறார். சந்திர பகவான் ஆனவரோ பெண்களை பார்த்து ஆமையா ராஜனுடைய அரண்மனைக்கு பெண் கேட்டு வந்தார். ஆமோ பெண் கேட்டு வந்த போது என்ன சுவாமி 27 பெண்களும் ஆமா வாழ்ந்தாலும் இவர்களோடு தான் வாழ்வேன். எப்பா ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவரோட தான் வாழ்வேன் என்று தர்க்கராஜனிடத்திலே சொன்ன போதே சந்திரா ஆமா 27 பெண்களையும் வச்சு உன்னையால வாழ முடியாதடா. ஆமா அதனால என்ன ஒருத்தனுக்கு ஒருத்தி என்றதான் அந்த உலகத்திலே உண்டு. எப்ப உலக வழக்கமும் அதுதான். நீ 27 பெண்களையும் வாழ வைக்கணும் இங்கேய நினைக்கிறியடா. அதெல்லாம் உன்னையால முடியாது வேண்டாம்னா. ஆமா ஏ மாமா ஓ வெட்டி தர முடியாதுன்னு நினைச்சா விடுமையா. ஆமா 27 பெண்களையும் கண்களாகாம வச்சு காப்பாற்றுவது என் பொறுப்பு என்று சந்திரன் சொன்னான். சரிதான். அப்படி 27 பெண்களையும் கொண்டு போய் தாலி கட்டி கொடுத்தார். ஆமா அதுல கார்த்திகா ரோகிணியோட மட்டும் கூடி வாழ்ந்து கொண்டு ராஜனானவன் மக்கள் 25 பேர்களையும் வாளா வெட்டியாக அனுப்பிவிட்டார். ஆமோ அந்த 25 பெண்களும் ஆமா அப்படியே வந்த தர்க்கனிடத்திலே சொன்னார். சந்திரா என்ன சுவாமி மக்களை வாளா வெட்டி ஆக்கன உன்னைய ஆமா சும்மாவே விட மாட்டேன் பார்த்துக்கோ. சரிதா. ஏ சந்திரா ஓ என் மக்களை நீ அழகோடு இருக்கணும் தானே. அழகு திறமையாக தானடா உனக்கு 27 பெண்களும் என் பிள்ளைகள் உனக்கு ஆமா வாக்கப்படுதம்னா. சரிதா. அதனால என்ன இன்னையில இருந்து நாளுக்கு நாளாக அழகெல்லாம் குறைந்து துள்ளி போவது கடவா என்று சாபத்தை கொடுத்தார். அப்பேற்பட்ட தர்க்கராஜன் சாபத்தை கொடுத்து ஆமோ சந்திர பகவானானவரோ முழுசா தேஞ்சிட்டார். பார்த்துக்கோ. ஆமா முட்டும் தெய்வதுக்கு இன்னும் 3 நாள் தான் இருக்கு. எப்ப 3 நாள் தான் இருக்கு. அப்படி 3 நாள் இருக்கக்கூடிய வேளையில என்ன சுவாமி பகவானுடைய இடம் அதற்கு வந்து ஆமோ பகவானே சிவபெருமான தர்க்கராஜன் கொடுத்த சாபத்தினாலே நான் என் அழகெல்லாம் குறைகிறது. ஆமா நீங்கள் தான் எனக்கு அடைக்கலம் தர வேணுமென்றோ அவரிடத்திலே கேட்டு ஆமையா சந்திரா ஓ தர்க்கராஜன் கொடுத்த சாபமும் உனக்கு பழி
பழிக்கும். ஆமா தர்க்கராஜன் கொடுத்த சாபமோ ஆமா உனக்கு பழிக்கும். பழிக்கும். அது மட்டும் இல்ல, என்ன அவன் நீ 15 நாளைக்கு தேய்ந்து 15வது நாளாகப்பட்ட நீ அமாவாசையா வருவ. ஏப்பா இருட்டடிச்சு போய் கிடக்கும். 15 நாள் வளர்ந்து ஆமா நீ 15வது நாளையில ஆமா பௌர்ணமியா வருவ என்று சாபத்தை கொடுத்தார். அப்படியாக இருக்கும் போது ஆமோ சாபம் கொடுத்த அந்த தர்க்கராஜனான அவனுக்கு சாபத்தை கொடுத்த ஆமா பகவான் அந்த சந்திரனுக்கு அடைக்கலத்தை கொடுத்தார். ஆமையோ எரிக்க வேணுமே, ஆனால் பார்வதி நமக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்று 25 பெண்களையோ என்ன சுவாமி இங்க இருந்தீனா பார்வதி வந்து நமக்கு பிள்ளையா பிறக்க மாட்டா 25 வனங்களா சென்று 25 மரம் செடி கொடிகளாக முளைங்கள் என்று சாபம் கொடுத்தான் தர்க்கராஜன். மருமக பிள்ளையா அடையணும், பார்வதியை தன் மகளா அடைய வேணும் என்றே தர்க்கராஜ மன்னனானவனோ என்ன சுவாமி சார்ந்து கொண்டு தரை மோடு சார்ந்து கொண்டு தரை மோடோகி சிவராம சொல்லி எங்க சர்வலோக நாயகா சம்போ மகாதேவா மகாதேவா சுருவா சர்பாகரா சாலாசுடா காலாகலா காமதை கண்ணா ஆமோ இறைவா சிவபிரகாசா என்று ஈசனுடைய நாமங்களை சொல்லிய ஆமையோ 12 வருட காலங்கள் ஆமையா தவமிருந்து வாரபோதே ஆடாத கைலாசம்
அந்த அடைக்கலம் கொடுத்ததற்கு என்னைய எரிக்கணும்னா அவன் உன்னைய மகளாக பெற வேண்டும் அடைய வேணும் என்று அதற்கு என்று தவம் இருந்து வருகிறார் அம்மா ஆமோ பிள்ளை வரத்துக்காண்டி தவம் இருந்து வருகின்றார் என்ன அதற்கு அவனுடைய கைலாசத்துல தவமானது முக்தி ஆமா இப்படி ஆடுது அசைது என்று சொன்னா பகவானே சிவபெருமான தர்கராஜனுக்கும் தார்காவல்லிக்கும் வேண்டிதான தவம் இருந்து வருகிறார்கள் உள்ளவரும் கொடுத்தால் என்ன ஒரு காலத்திலே நாகமுடிராஜனுக்கும் நாகக்கண்ணியான பெண்ணானவளுக்கும் குழந்த வரம் கொடுக்க சொன்ன அக்கா தங்க 8 பேராக நாங்கள் போய் பிறக்க சொன்னேன். மதுரையை ஆண்டாரே ஏப்பா யாரு பாண்டிய மன்னன் கொற்கை பாண்டியன் அவருக்கும் பிள்ளை இல்லாமல் தவம் இருந்தார்கள். என்னைய போய் மீனாட்சியா பிறக்க சொன்னீர்களே ஆண்டவா. நான் வந்து பிறந்தேன். ஆமா மனம் முடிப்பதற்கு சொக்கர் வடிவை எடுத்து எப்படி வந்து படாப்பட்டு கல்யாணம் முடித்தீர்கள். அல்லோலப்பட்டேர் ஆண்டவா. மீனவராஜனுக்கும் மனைவியாகப்பட்ட மீனவவல்லிக்கு நான் மரகதவல்லியாக போய் பிறந்த ஆண்டவா. அந்த மரகதவல்லிக்கு மனமுடிக்க எப்படி வந்து பாடுபட்டீர்கள். ஆமா இந்த தர்கராஜனுக்கு மானிட வயத்துல ஆமா நான் போய் பிறந்தோம்னா ஆமா இனைய நாளைக்கு அவன் ஒரு அரசன் மன்னன். ஆமையா நாளைக்கு ஒரு அரசருக்கு தானே ஐயா இனைய கட்டி கொடுப்பான். எந்த ஒரு நாட்டு அரசருக்கோ கட்டி கொடுத்துருவான. ஆமோ இப்படி ஆண்டவா இவர்களுடைய திருவயத்திலே நாம் போய் பிறக்க என்ன ஆண்டவா திருவயத்துல போய் நான் உன்னை பிறக்க சொல்லல. ஆமா அம்மா பார்வதியா என்ன சுவாமி அவன் அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு தாமர திராகம் இருக்கு. ஆமா தாமர பூவில இலையிலையும் பூவிலையும் ஈஸ்வரியா போய் அவதாரம் செய்ய வேண்டும். ஆமையோ பகவான் போய் சொல்ல ஆமையா அவதாரம் செய்யலையான அவங்க அப்பனாகிய தர்கராஜன் உன்னை வளர்த்து வருவான். ஆமா வளர்த்து வாலிபமாகி ஆமா சடங்கோட சுயவரம் வைப்பான் பார்வதி. அந்த சுயவரத்துல நான் உன்னை மனமுடிக்கேன் என்று பகவான் சொல்ல சொன்ன என்ன நாம் போய் பிறக்கணுமையானா ஆமா தாமர தடாகத்திலே போய் என்ன சுவாமி பிறக்கும் போது ஆமா மலமாரி மலர் சொரிய ஐயா மலர் சொரியே
தர்க்கனுக்கு மகளாக ஐயா மகளாக பார்வதியா பிறக்க போறா ஏ மகளாக அப்படி மத்தியானோ மதியம் போலே மதிய உச்சி ஏ வேளையிலே தாமர குளமதியில அந்த தாமர காகத்திலே ஆறு மாத குழந்தையாக ஐயா குழந்தையாக செய்தாலே ஏ குழந்தையாக ஐயா இலையிலையோ பூவிலையோ ஏ பூவில இலையோ ஈஸ்வரியா பிறந்திருக்காரு ஆமா பூவிலையோ ராய போடுங்கம்மா ஒரு குலவே பொன்னான வாயாலே ஏவா வேற இருக்கிய ஆ, போடுங்கடா உழவு போட்டானே அம்மா அப்பா உழவு போட தெரியாது இப்ப எங்க ஆச்சி ரோஸ் வச்சால்தான் பார்வதியா வந்து பிறந்திருக்கா ஆமா போடுங்கம்மா ஒரு குலவே ஏ ஒரு குலவே பொன்னான வாயாலே ஒரே ஒரு குலவே ஏ தாமர குணமதியிலே அது சாருமாத குழந்தையாக
சென்றளவோ நீராட தாமர குலத்திலே சென்று தாட்சாயினி பார்வதாதேவி பிறந்திருக்கும் வேளையில ராஜனுடைய மனைவியாகிய தார்காவல்லியானவள் ஆமையா நீராட வருகிறார் சுவாமியே வருகிற ஓர் வேளையில என்ன அந்த தாமர திடாகத்துல ஆமோ மல்ல நீராடி பார்வதியா கருணாகமா போ என்று சாபத்தை கொடுத்தேன் அல்லவா? ஒன்று இன்னைக்கு நான் உனக்கு அடைக்கலம் கொடுக்க வாரேன். ஆமையா எப்படியாவது ஆமா தார்காவல்லியிடத்திலே கொண்டு போய் சேரு என்ன என்று சொல்ல இன்னைக்கு குளத்துக்குள்ள தாமரை பூ நிக்கணும் படக்கணும் புடுங்கிறாதிய தாமரை பூக்கு கீழே கருணாகம் காவலா நிக்கும் பார்த்துக்கோ. ஆமா அதனால ஆமா ஆயவன் கோபால கண்ண என்ன செய்தான் பூவின் கீழே கண்ணை அறுத்து விட்டான். அறுத்தும் விட்டு ஆமா ஆளால சுழட்டி பிள்ளைகளுடைய மேல ஒரு அடி அடித்தான். அடித்த போது ஆமா ஆதி சக்தியாகிய பார்வதா தேவியானவள் என்ன சுவாமி அடி பொறுக்காமல் ஆமோ நல்ல கோவா என்றே ஐயா கோவா என்றே போடுவாரோ கோவா நல்ல கோவா என்றே ஏ கோமதியா பார்வதியா ஐயா கோவா நல்ல கோவா என்றே கோவா என்றே போடுவாளே எதாய மாத்தியானோ மதியம் போலே பார்வதி மாத்தியானோ மதியம் போலே பார்வதியா பார்வதியா உச்சியே அழகிரே ஏ மதியம் போலே ஆயா ஆடி வாரா பாடி வாரா பாடி வாரா பாடி வாரா போட்டு வாரா ஏ பாடி வாரா ஏ பாரதி ஐயா மணிவரக்கு பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை பிறந்த பிள்ளை அண்ணே சொடலா ஐயா ஐயா பிறந்த பிள்ளை கட்ட பேச்சு நெட்ட பேச்சியே பேச்சு அம்மா ஓடியாத்தா கட்ட பேச்சு நெட்ட பேச்சியே நெட்ட பேச்சியே காட்டுவானா பேச்சி அம்மோ தாய நெட்ட பேச்சே
சுடுகாடு போகாரோ தும்பாரா இடுகாடு போகாரோ சுடவாயா வேணும் தும்பாரோ என் தல மகன் சுடவாயா கண்டியம்மா பேச்சு